இப்பெல்லாம் பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டிய காலம் போச்சு. மக்கள் மனசிலிருந்து வர்ற கூட்டம்னா இதுதான். நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையா திருச்சிக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடே தெரியாத அளவுக்கு கூட்டம். இது வெறும் ரசிகர் கூட்டம் இல்லை, 2 திராவிட கட்சிகள் மேல இருக்க வெறுப்பால ஒன்னா சேர்ந்த ஜென்சி இளைஞர்கள் கூட்டம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. முக்கியமா இந்த கூட்டம் காசுக்கும் பிரியாணிக்கும் வந்த கூட்டம் இல்லை. அரசு இவருக்கு 22 கண்டிஷன்கள் போட்டது. அவங்களோட பதட்டத்தை காட்டுது. அது மட்டும் இல்லாம முதல்வர் ஸ்டாலின் கொள்கை இல்லாத கூட்டம்னு பேசியதும் விஜயின் எழுச்சியை அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுது. நேத்து அவர் பேசினது ஒரு நடிகரோட பேச்சா இல்லை, பொறுப்பான அரசியல் தலைவரோட பேச்சா இருந்துச்சு. முக்கியமா திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளை அவர் சுட்டிக்காட்டி பேசினது மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆகிருக்கு. திமுக அதிமுகன்னு 2 கட்சிகள் மேலையும் மக்களுக்கு இருக்கிற வெறுப்பு விஜய்யை ஒரு புதிய மாற்றமா பார்க்க வைக்குது. தமிழக அரசியல்ல இது ஒரு புதிய அத்தியாயம்னு சொல்லலாம். இப்போ சொல்லுங்க, இந்த எழுச்சி தமிழக அரசியலை மாத்துமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.